எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப 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 சந்தோஷம் இன்னைக்கு இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும், இந்த படத்தோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கும், ஸ்டேஜ்ல இருக்கிற நம்ம டீம் எல்லாருக்கும், கெஸ்ட் எல்லாருக்கும் அண்ட் நீங்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட லவ் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் சினிமா பத்தி எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாரும் பேசி 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 உங்களுக்கு பை ஹார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் சினிமா பத்தி அவ்வளோ சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான் நம்ம இந்த ஃபிலிம்ல பேசியிருக்கோம். நான் எப்போவுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பிகாஸ் நான் அப்படி எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ்ட் ஆகிட்டேன்னா, நான் ஒரு சப்ஜெக்ட் பேசணும், இது மக்களுக்கு போய் சேரணும், இது எவ்வளோ 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 சொன்னாலும் அடிச்சு 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 சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நான் எப்போவுமே சினிமாவில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான, நம்ம இக்னோர் பண்ண முடியாத ஒரு ஒரு சப்ஜெக்டாக பேசுகிறோம். அண்ட் உங்களுக்கு தெரியும், எனக்கு தமிழ் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஏதாச்சும் கிராமர் ஏதாச்சும் தப்பு வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் சொல்கிறதுன்னு. இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் சரத் சார் தான் எங்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்துச்சு சார். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்நேஷ்னல் கால் எல்லாம் பண்ணி 1 மணி நேரம் கதையெல்லாம் சொல்லி கொடுத்து இங்கே வந்து நேரில் மீட் பண்ணி அங்கே சொன்னப்பவே எனக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சதுனால தான் மெயினாக நான் இந்த கதை பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து சார்கிட்ட பேசினப்போ ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம பேசும்போது அதுக்கு பின்னாடி அந்த டைரக்டரோட கான்ஃபிடென்ஸும் அந்த டைரக்டரோட கிளாரிட்டியும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் டைரக்டரோட கெமிஸ்ட்ரியை பற்றி சொன்னீங்க. எனக்கு இந்த டைரக்டர் டிஓபி கெமிஸ்ட்ரியும் கூட ரொம்ப பிடிச்சிருச்சு. செட்டில் வந்து அவங்க எதோ லுக் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அவ்வளோ எல்லாம் அவங்க ஆர்கியூ பண்ணுறதா இல்லை ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு ஹெட் ஷேக்கில் எல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அங்கே சார் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு எல்லாம் அந்த ஹெட் ஷேக்கில் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க டிஓபி சார். அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக நான் தாரான்னு ஒரு கேரக்டர் பண்ணுறது ரொம்ப அழகாக தாராவை கேப்சர் பண்ணியிருக்கீங்க, தாராவை காமிச்சிங்க. அண்ட் என்டையர் டீம், எடிட்டர் சார் சொன்னாங்க நாங்கள் ஃபரானால ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் சூன் வீல் ஒர்க் இன் அனதர் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சாருக்கு தெரியும் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கூட சார் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க, நல்ல இடத்துல கட் பண்ணிவிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்குறதே நல்லா இருந்துச்சு எல்லாமே. அண்ட் ஏடிஸை பற்றி என்ன ஜெகன் எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணலையே இல்லை சார்? நம்ம பக்கம்லாம் மோட்டிவேஷனுக்கு வரவே இல்லை. என்னது ஜெகனா இருந்தாலும் விக்கியா இருந்தாலும் நான் ரொம்ப அவங்கள எப்பவும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ ஷூட்டுக்காக இருந்தாலும் டப்புக்காக இருந்தாலும் எனக்கு அதுதான் என்னோட என்டர்டெயின்மெண்ட். ஜெகனையும் விக்கியும் கிண்டல் பண்ணுறது. சாமி சார்கிட்ட நாங்கள் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருந்திருக்கோம். அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, எனக்கு இந்த படத்து மேலே இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, நான் ஷூட்டுக்கு நடுவில் தான் டைரக்டர் சாரோட ஒய்ஃப் மேமையும் பொண்ணையும் பார்த்துச்சு. அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க பார்த்து அவங்க அப்ரூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது இல்லைன்னா அங்கேருந்து அப்ரூவல் வராது. ஸோ அதனால் எல்லாமே நல்லா வரும்னு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் வேர் அமேசிங். எனக்கு இவர் கூட காம்பினேஷன் வரல, பட் எனக்கு அந்த செட்டில் அவர் வரும்போதே அவங்களோட ஒரு எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ பார்த்தீங்க, நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தான் இருப்பாங்க 2 பேரும். விஸ்வா, எனக்கு அவன் பேரே விஸ்வா கூப்பிடணுமா, அபி கூப்பிடணுமா, சரவணன் கூப்பிடணுமா, விஜய் கூப்பிடணுமா, என்ன கூப்பிடணும் தெரியாது. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பேர் வரும். பட் இட் வாஸ் ஃபன். அப்பப்போ வந்து ஏதாச்சும் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அர்ச்சனா, இதுதான் அவனுக்கு ஃபுல் டைம் வேலை. அண்ட் அர்ச்சனா, நாங்கள் எதோ கதை பேசியிருக்கோம். நாங்கள் பேசாத டாப்பிக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆக்டிங், டான்ஸ் எதோ நாங்கள் ஃபுல்லாக எங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய கதை இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு கேயோட டே. கே அன்னையும் ரசூலும் இங்கே எல்லாரும் தமிழ் ஃபிலிம்ஸை பற்றி தான் சொல்கிறது. பட் மை ஃபேவரேட் இஸ் அன்னையும் ரசூலும். நான் அதில் கொஞ்சம் ஒரு பாட்டாக இருந்தது பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஸோ அப்போலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் அந்த சாங் எல்லாமே. நீங்கள் அன்னை ரசூலும் கேட்கலன்னா நீங்கள் ப்ளீஸ் கோ அண்ட் லிசன் டு த சாங்ஸ். அன்னையும் ரசூலும் எல்லா சாங்குமே, ஒவ்வொரு சாங்கும் நல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஒரு வாட்டி கேட்டால் கூட நம்ம மறக்காது அந்த சாங். அது நம்ம மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கும் டெஃபினெட்லி. பட் அது அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபிலிம்லும்
எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒன்று சாங் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு மூட் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க. நானே அது சொல்ல தேவையில்லை. அண்ட் ஐ திங்க் நான் யாரையும் மிஸ் பண்ண ஐயோ குரு சார் குரு சார் கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தது, சார் நான் உங்களை பற்றி என்ன சொல்லணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படி கேட்டுட்டு இருந்தது நான் சார் கிட்ட. பிகாஸ் நானும் சாரும் ஒரு மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதில் நான் அவரை கொலை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து ஐ நோ எங்களுக்கு அந்த சார் என்ன பண்ணும் இல்லை நான் என்ன பண்ணுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று நம்ம நிறைய செட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 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 ஹீரோ അല്ലെങ്കിൽ ஒரு ஸ்டார் அந்த அந்த ஒரு 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 சின்ன பார்டர் இருக்கும். அந்த ஒரு நம்ம நமக்கு ஆல்ரெடி எல்லார் மேலேயும் ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இந்த ஃபுல் செட்டாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நம்ம அந்த ஒரு ரொம்ப ஒரு 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 கேப் இருக்கும். பட் குரு சார்கிட்ட எனக்கு அது இல்லை. பாவம் நானும் அவரையும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் அது சொல்லலை இது இன்னைக்கு காலையில் கூட சண்டை போட்டாங்க. நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சு. ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட் நல்லா அழகா இருக்குன்னு என்கிட்ட சொல்றாங்க. நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னியாக ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும். எப்பவும் ஏதாச்சும் ரீசன் எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஐ லைக் ஹிம் பிகாஸ் அவர் வந்து ஹியூமன் பீயிங்காக இருக்கீங்க. அவங்க அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்களா, அவங்க என்ன வேலை பண்ணுறாங்களா, அவங்க ஸ்டாராக இருக்காங்களா, இல்லை அவங்க எதுவும் அவங்க மைண்டில் வைக்காமல் அவங்க ப்ராப்பர் ஹியூமன் பீயிங்காக இருக்காங்க. வி ஆர் ஈக்குவல் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும். அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது சார் கிட்ட. ஸோ அதனால நானும் கொஞ்சம் ஜாஸ்தியாக விளையாடும். அது வேற, அது மரியாதை எல்லாம் இல்லாமல் இல்லை சார். ரொம்ப 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 ரெஸ்பெக்ட். ஐ அட்மையர் யுவர் ஒர்க். எப்பவுமே ஈவன் மலையாளத்தில் மின்னல் முரளியாக இருந்தாலும் நான் குரு சார் கூட ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து இப்படி பார்ப்பாங்க. என்னென்னா அவ்வளோ டெரராக நடித்து எல்லாரையும் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ குரு சார் தேங்க்யூ ஸோ மச் 2 படத்துக்கு என்னை டாலரேட் பண்ணதுக்கு. அண்ட் டைரக்டர் சார் லாங் வே டு கோ. ஐ எம் ஷுர் சார் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கிறது. பிகாஸ் ஹீ ஹேஸ் தட் ஃபயர். அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது. அண்ட் என்னென்ன வேணும் எல்லாமே சொல்லி தர்றதுக்கு அர்ச்சனா சொன்ன மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது நமக்கு என்டையர் படத்தோட கதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி தருவாங்க. அந்த சீனை மட்டும் இல்லை, ஃபுல் கதையை சொல்லி தருவாங்க ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதனால எங்களுக்கெல்லாம் அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. சின்ன படம்னு சொன்னாங்க மேம். பட் ஒரு பெரிய கண்டென்ட் சொல்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் சொல்கிற ஒரு படம். இந்த சின்ன படம் இல்லாமல் நல்ல ஒரு படமாக நாங்கள் வந்திருக்கோம். நல்ல ஒரு கண்டென்ட் பேசப்பட்ட படமாக நம்ம வந்திருக்கோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அண்ட் சார் வந்து இன்னும் நிறைய நிறைய நிறையா படங்கள் நல்ல படங்கள் பண்ணணும்னு ஐ எம் விஷிங் யூ சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், நான் அவங்க இவ்வளோ பேசுகிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறது. செட்டில் எப்போவுமே வந்து ஹலோ மேம், குட் மார்னிங் மேம், அப்புறம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. எப்போது அந்த அந்த ப்ளசன்ட் ஃபேஸ் எப்போவும் இருப்பாங்க செட்டில் வரும்போது. நம்மளுக்கு எந்த ஒரு எனர்ஜி டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவங்க அந்த ப்ளசன்ட் ஃபேஸ் பார்த்தாலே அப்பா ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சரி வேறு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி நம்மளும் இருந்துடுவாங்க. எப்போவுமே நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஆல்வேஸ் ஹி ஹேஸ் தஸ் ப்ளசன்ட் ஃபேஸ். ஆனால் இவ்வளோ பேசுகிறது நான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன். நல்லா பேசுங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டு யூ ஆல், எப்போவுமே 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 நீங்கள் எனக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க. என்னை எப்பவும் தெரியாது, எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப கிடைச்சிருந்தது. நான் தப்பாக ஏதாச்சும் சொன்னால் கூட நீங்கள் தான் அதெல்லாம் கவர் பண்ணி நீங்கள் என்ன சப்போர்ட்டாக இருந்தீங்க ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய ஈவெண்ட்ஸுக்கு மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ரியாஸ் சார், தேங்க்ஸ் அ லாட். நீங்கள் 2 பேருமே வந்து ஆல்வேஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு. பட் ஒரு பிஆர்ஓ வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக படத்து கூட நிற்கிறது ஐ எம் சீயிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரி வெல் கோஆர்டினேட்டடாக எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூர்யா, சாரி, உங்களை தான் எல்லாத்துக்கும் கால் பண்ணுவாங்க, உங்ககிட்ட தான் எல்லாமே கேட்பாங்க. சூர்யா என்ன சூர்யா டிக்கெட் வரல, சூர்யா எப்போ வரும், சூர்யா எங்கே ரூம், சூர்யா எப்போ ஷூட், சூர்யா எல்லாத்துக்குமே மை கால் ஃபஸ்ட்டு சூர்யாவுக்கு தான் போகும். ஸோ ரொம்ப டாலரேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்எல் சார், தேங்க்யூ ஃபார் ஆல் த பிக்கப் ட்ராப்ஸ் ஜாக்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு யூ டூ. அண்ட் ஃபுல் டீமுக்கு ரொம்ப 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 லவ். அண்ட் கௌசல்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அவர் ஃபிலிம். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஹீல் ஆகுவோம், நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து சர்வைவ் ஆகுவோம். அண்ட் வி வில் லீவ் பியூட்டிஃபுல்லி ஹியர். Thank you all.